ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்ட்ரிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எலெக்ஷன் பேஸ்டு பர்சன்டேஜ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 4 மாடல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மீதமுள்ள 4 மாடல் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்க வீடியோ பார்க்கலாம். வின்னிங் மார்ஜின்னு கேட்பாங்க. இப்போ வின்னிங் மார்ஜின்னா நமக்கு என்னன்னு தெரியாது. வின்னிங் மார்ஜின் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கேட்டாங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இன் கேண்டிடேட்ஸ். இப்போ 2 கேண்டிடேட் வந்து ஏ கேண்டிடேட் இருக்காரு, பி கேண்டிடேட் இருக்காருன்னா, இவர் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருப்பார். ஒரு 50% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு 30% வாங்குறாருன்னா, இப்போ இவங்களோட டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த வின்னிங் மார்ஜின்றது. சரிங்களா? இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் வாங்குறாங்க? 20% டிஃபரன்ஸ்ல வந்து கேண்டிடேட் ஏ வந்து வின் பண்றாரு. சரிங்களா? அந்த 20% தான் இவங்க வந்து வின்னிங் மார்ஜின். சரிங்களா? பாருங்க, இப்போ கொஷின்ஸ் போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ வந்து பர்சன்டேஜ் கேண்டிடேட் ஏவோட பர்சன்டேஜ் வந்து 50%, கேண்டிடேட் பி வந்து 30 டிவைடட் பை 100 இன்டூ இப்போ 1,00,000 ஒரு 10,000 ஓட்டு வாங்குறாங்க மொத்தமாக வேலிட் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 20 பை 100 வந்து 1/5 1/5 அடிச்சிங்கன்னா 2000. சரிங்களா? 2000 ஓட்ஸ் தான் இந்த வின்னிங் மார்ஜின். ஏ வந்து பியை விட 20,000, அதாவது 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, 3,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அதுதான் இந்த வின்னிங் மார்ஜின்றது. சரிங்களா? இப்போ கேண்டிடேட் ஏ செக்யூர்டு 55% ஓட்டு, இதே பி வந்து 45% ஆஃப் தி வேலிட் ஓட்ஸ் வந்து வாங்குறாங்க. சரிங்களா? இப்போ 20,000 வந்து 2,00,000ன்றது டோட்டல் ஓட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ எவ்வளோ வந்து வின்னிங் மார்ஜின்றதை கேட்குறாங்க. நம்ம தான் இப்போ பர்சன்டேஜ் சம்மில் பார்த்தோம். ஏ பர்சன்டேஜ் மைனஸ் பி பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு வேலிட் ஓட்ஸ். சரிங்களா? என்ன 55% மைனஸ் 45% பை 100 இன்ட்டு 2 lakh போட்டோம்னா இங்கே வந்து 10 ஆகிடுமா? படித்தோம்னா 20,000 தான் வின்னிங் மார்ஜின். சரிங்களா? வின்னிங் மார்ஜின் வந்து ஏ விட ஏ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வின்னிங் மார்ஜினில் இருக்காரு? அதாவது எத்தனை ஓட்டு வின்னிங் மார்ஜினில் இருக்காரு? 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளோதான். அடுத்து கேண்டிடேட் ஏ வந்து எவ்வளோ செக்யூர் பண்ணுறாரு? 52%. கேண்டிடேட் பி வந்து 48%. வேலிட் ஓட்ஸ் வந்து 3,60,000 தான் சொல்கிறாங்க. ஃபைன் தி வின்னிங் மார்ஜின்றதை கேட்குறாங்க. சரிங்களா? அப்படின்னா 54, அதாவது 52 மைனஸ் 48 எவ்வளோ? 4%. இப்போது 3,60,000ல் வந்து 4% எவ்வளோ? 4% வந்து எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. இதை அடித்தோம்னா 0 0 4 2 14,400 தான் நமக்கான வின்னிங் பர்சன்டேஜ். சரிங்களா? அதாவது வின்னிங் ஓட்ஸ், வின்னிங் மார்ஜின் வந்து 14,400 தான். சரிங்களா? அடுத்து கேண்டிடேட் ஏ வந்து 49% வந்து வாங்குறாரு, கேண்டிடேட் பி வந்து 43% வந்து வாங்குறாரு. அப்போது வின்னிங் மார்ஜின் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வின்னிங்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க? 6%. ஓகேவா? இந்த 6% 4,20,000 எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 6/100 அடித்தோம்னா 0 0 21 24 25 200 தான் நமக்கான வின்னிங் மார்ஜின். சரிங்களா? அடுத்து ரிவர்ஸ் கொஷின். இப்போது எப்பயுமே டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் நம்மள என்ன சொல்லுவாங்க? கேண்டிடேட் ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்பாங்க. ஆனால் இந்த கொஷினை பொறுத்தவரையும் கேண்டிடேட் ஓட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டிங் வாங்கினாங்க, எவ்வளோ ஓட்ஸ் வந்து இதில் வேலிட்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் எவ்வளோ கேண்டிடேட் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? நம்மள என்ன கேட்பாங்க? டோட்டல் ஓட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போது 10,000 ஓட்டு ஒரு கேண்டிடேட் வாங்குறாரு அப்படின்னா, இப்போது ஒரு 10,000 ஓட்டு வாங்குறாருன்னா அதில் வந்து 20% வேலிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? 20% வேலிடுன்றது அப்படியே தலைகீழ எழுதிக்கணும். எப்பயுமே 20 into 100 போடுவோம், 20/100 போடுவோமா? இல்லை 100/20 போடுவோம். அவ்வளோதான். அடித்தோம்னா 50,000. சரிங்களா? அவர் வாங்கின வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ, அதாவது டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ? 50,000 வந்து
இருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? டோட்டல் ஓட்ஸ் 50,000 இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சம் போட உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க. கேண்டிடேட் ஏ வந்து 69,120 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இதே 80% ஆஃப் தி ஓட்டர்ஸ் வந்து 80% ஆஃப் தி ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4% வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் ஏ வந்து 60% வேலிட் ஓட்ஸும் வாங்கியிருக்காரு. சரிங்களா? என்ன சொல்றாங்க? 69,120 ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. இன்டூ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். சரிங்களா? 100/80 தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் வந்து வேலிட் ஓட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 96 வந்து போட்டிருக்காங்க. 96% வந்து வேலிட் ஓட்ஸ். சரிங்களா? எப்பயுமே இன்வேலிட் வந்து நினைக்கிறாங்க ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? இன்வேலிட் ஓட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத அவங்க கேட்கல. சரிங்களா? 100/96 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா 60. அப்படியே உல்டாவாக எழுதிக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா 1,50,000 வரும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நான் உங்ககிட்ட விடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணாமல் பார்த்துக்காங்க. சரிங்களா? அடுத்தது கேண்டிடேட் பி ரிசீவ்ஸ் 77,760 ஓட்ஸ். சரிங்களா? 90% ஆஃப் தி ஓட்டர்ஸ் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 10% வந்து இன்வேலிடு. அப்போது அவர் 48% வேலிட் ஓட்ஸ் வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னா டோட்டல் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? 77,760 ஓட்டு வாங்கியிருக்காரு. சரிங்களா? 90% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா 100/19 எழுதிக்கலாம். சரிங்களா? இன்டூ அதில் 10% ஆஃப் தி ஓட்ஸ் வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்கன்னா மீதம் உள்ளது எவ்வளோ? 90%. சரிங்களா? இன்டூ அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 48% ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. இப்போ டோட்டல் ஓட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ அடித்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 லேக்ன்றது எக்ஸாக்டாக ஆன்சர் வரும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுங்க. அடுத்து கேண்டிடேட் ஏ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 1,08,300 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 95% ஓட்டு வந்து ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 5% இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து 50% ஆஃப் தி வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காருன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. 1,08,300 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அதில் 95% ஆஃப் தி ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்டூ அதில் 5% இன்வேலிட்னா மீதம் உள்ளது 95%. சரிங்களா? அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 50% வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடும்போது இப்படிலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் போடும்போது டேரெக்டாக இதை வந்து 20 இங்கே 19 உங்களுக்கு தெரியணும். 20/19 இன்ட்டு 20/19 இங்கே வந்து இன்ட்டு 2 போட்டுக்கணும். சரிங்களா? அடிச்சா 1 இங்கே 2. சரிங்களா? இப்படி போட்டு டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 2,40,000 ஆன்சர் வரும். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். கரெக்டான ஆன்சர் தான் வருதா இல்லை தப்பாக பண்ணியிருக்கோமா என்னன்னு பாருங்கள். அடுத்து இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எவ்வளோ கேண்டிடேட் ஓட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ கேண்டிடேட் வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்றது கொடுத்துருவாங்க. எவ்வளோ வேலிட் ஓட்ஸ்ன்றதையும் கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கேண்டிடேட்டோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? பாருங்க, கேண்டிடேட் ஏ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு? 54,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? 54,000 ஓட்டு டிவைடட் பை எவ்வளோ வேலிட் ஓட்ஸு 1,20,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இன்டூ 100. இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 45% அப்படின்றது வரும். சரிங்களா? இதை அடிச்சிங்கன்னா 45% வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடிச்சிடுவோம். ஆச்சுன்னா இங்கே 45 ஓகேங்களா? 45% தான் நமக்கு தேவையான பர்சன்டேஜ். ஓகேங்களா? கேண்டிடேட்டே வந்து வாங்கின பர்சன்டேஜ் வந்து 45% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அடுத்து கேண்டிடேட் பி ரிசீவ்ஸ் 81,000 ஓட்ஸு.
அவுட் ஆஃப் 1,80,000 votes சரிங்களா? இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டால் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். 81,000 டிவைடட் பை 1,80,000 இன்ட்டு 100. இந்த அடிங்க பார்க்கலாம். 9 டேபிள் அடிச்சா அங்கே 9 டைம்ஸு, 2 டைம்ஸு, இங்கே 5, 9 5 45. அது போன செம்மில் வந்து அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. 45% ஆஃப் தி ஓட் தான் கேண்டிடேட் பி வந்து வாங்கியிருக்காரு சரிங்களா? அடுத்து தி டோட்டல் வேலிட் votes were 2,50,000. கேண்டிடேட் சி செக்யூர்ஸ் 62,500 votes. ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் வந்து கேண்டிடேட் சி வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி தான் 62,500 டிவைடட் பை 2,50,000 இன்ட்டு 100. கேண்டிடேட் சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு டிவைடட் பை டோட்டல் ஓட்டை இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜ் வந்து வந்துடும் சரிங்களா? அடித்தோம்னா 25 டைம்ஸ் 25 வந்து 625 நமக்கு தெரியும். அதாவது 25 ஸ்கொயர் வந்து 625 நமக்கு தெரியும். என்ன வரும்? 25% தான் நமக்கான ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் வேலிட் ஓட்ஸ் ஃப்ரம் வின்னிங் மார்ஜின். இப்போ வந்து வின்னிங் மார்ஜின் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக தேவையில்லை. உங்களுக்கு வந்து எனக்கு தெரியவே இல்லை சார், இந்த வின்னிங் மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, இந்த வேலிட் ஓட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னா, இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்காங்க. நான் சிம்பிளாக வந்து ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், கேண்டிடேட் ஏ வந்து எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்காரு? 55% செக்யூர் பண்ணியிருக்காரு. கேண்டிடேட் பி வந்து 45% செக்யூர் பண்ணியிருக்காங்க சரிங்களா? இஃப் தி வின்னிங் மார்ஜின் இஸ் 18,000, அதாவது இவங்க 2 பேரும் வின்னிங் மார்ஜின் வந்து 18,000 இருந்துச்சுன்னா வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் வின்னிங் மார்ஜின் எவ்வளோ நம்ம சொல்லிடலாம்? 10% நம்ம சொல்லிடலாமா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 10%. 55 மைனஸ் 45 வந்து 10%. அதுதான் நமக்கு வந்து வின்னிங் ஓட்ஸ்ன்றது தெரிஞ்சிடும் சரிங்களா? 10% வந்து 18,000 இருந்துச்சுன்னா 100% எவ்வளோவா இருக்கும்? 10 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 வந்துருமா? லெஃப்ட் சைடு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட் சைட்லாம் அதே மாதிரி 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,80,000 தான் டோட்டல் ஓட்டர்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கா? கேண்டிடேட் ஏ வந்து எவ்வளோ செக்யூர் பண்ணுறாரு? 52% செக்யூர் பண்ணுறாரு. பி வந்து 48%. ஓகேவா? இப்போ வந்து வின்னிங் மார்ஜின் வந்து 9,600 அப்படின்னா டோட்டல் ஓட் வந்து எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க சரிங்களா? இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள்? 4%. 4% 9,600 அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் பாருங்க? 4% வந்து 9,600 அப்படின்னா இப்போ 4ஆல் அடிச்சிங்கன்னா 2,400. இப்போ 100% எவ்வளோ இருக்கும்? 1% இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 100% வந்தது. அதே மாதிரி இந்த சைடு இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். 2,40,000 தான் நமக்கான ஆன்சர் சரிங்களா? இது இப்படி தான் வின்னிங் மார்ஜின் வச்சு நம்ம வந்து டோட்டல் வேலிட் ஓட்டர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? அதே மாடலில் வந்து இன்னொரு சம் பார்க்கலாம். கேண்டிடேட் ஏ வந்து எவ்வளோ செக்யூர் பண்ணுறாரு? 49% ஆஃப் தி ஓட் வந்து செக்யூர் பண்ணுறாரு. பி வந்து 43% செக்யூர் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 49 மைனஸ் 43 6%. இப்போது 6% தான் அவங்களோட வின்னிங் டிஃப்ரென்ஸு சரிங்களா? கேண்டிடேட் ஏ 1/25,200. அது இப்படிலாம் அந்த வின்னிங் மார்ஜின் இது மாதிரிலாம் கொடுக்கல பாருங்கள், அந்த வார்த்தையே கொடுக்கல. 1/25,200 இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா 100% ஓட்டு எவ்வளோ அப்படின்றத கேட்குறாரு. இதை அடித்தோம் அப்படின்னா 6 டேபிளே அடிக்கலாம். 1% இஸ் ஈக்குவல் டு படிங்க 6 4 சார் 24 1 200. 1% வந்து 4,200 அப்படின்னு இருக்க பட்சத்தில் இப்போ 100% வந்து என்ன அப்படின்னா இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா சிம்பிள் முடிஞ்சது. 4,20,000 தான் நமக்கான ஆன்சரு. மொத்தம் 8 மாடல் சம்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த பர்சன்டேஜ் இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணியே சம்ஸ் போட்டுடலாம். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? 8 முக்கியமான ஃபார்முலா மட்டும் இருந்தால் போதும். எலெக்ஷன் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ.